இந்த பதிவு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான பதிவா நிறைய விஷயங்களை உள்ளடக்கினதா இருக்க போகுது. ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். 2025 பிறந்துருச்சு, இன்னொரு பக்கம் தை மாதமும் பிறந்துருச்சு. இன்னும் வழி மட்டும் பிறக்கலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான பதில் இந்த பதிவில் காத்துட்ருக்கு. ஏன்னா இந்த 2025ல் 3 கிரக பயிற்சிகள் நடக்குது. அதுலேயும் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகங்கள். சனி, குரு, ராகு, கேது. இதில் குருவை மையகப்படுத்தி மற்ற சனியுமே அது என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களையும் சொல்லி நான் உங்களுக்கான பலன்கள் தரப்போகிறேன். இதை பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தைரியமாக முன்னெடுத்து செய்யலாம், இப்போ உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்கிற தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். யாருக்கெல்லாம் ராஜயோகங்கள் கிடைக்க போகுது, யாரெல்லாம் எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற தகவல்களும் உங்களுக்கு தெரிய வரப்போகுது. இப்போ இதில் உங்களுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நமக்கு பிரச்சனை வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க சார், அந்த பிரச்சனையிலேருந்து எங்களை எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அதற்கான பதில் இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்ல போகிறேன். அதனால் பகுதியை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கான ஒரு சில இலவச எண்கணித பொது பலன்களும் நான் தருவதாக இருக்கேன். அதுக்கான விஷயங்களும் இந்த பகுதியின் இறுதியில் வருது. கவனமாக பார்த்து பயன்பெறுங்க. இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். குரு பயிற்சி விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 8ல் குரு அஷ்டமஸ்தானத்தில் உட்கார்றாரு. அஷ்டம சனியை பார்த்து பயப்படலாம், அஷ்டம குருவை பார்த்து பயப்படலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் பயப்பட தேவையில்லை. ஏன்னா குரு முழு சுபர், அவர் கெடுதல் பண்ணவே மாட்டார். நல்லது வேணா செய்யாமல் சும்மா இருப்பார் ஒழிய உங்களுக்கு கெடுதல் அப்படிங்கிறது பெரிதாக நிகழாது. அதுவும் அது யாருடைய வீடு? விருச்சிகம்ங்கிறது செவ்வாயின் வீடு. செவ்வாய்ங்கிற கிரகம் குருவோட இணைந்தார். குரு மங்கள யோகத்தையே உருவாக்கும் நட்பு ஸ்தானம் தான் அது. இன்னொரு பக்கம் சனியுமே உங்களுக்கு கெடுதல் பண்ணாத இடத்தில் தான் அமர்றார். சனியை பொறுத்த அளவுக்கு அவர் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு நகர்கிறார். அது உங்களுக்கு கெடுதல் பண்ணிடுமான்னு கேட்டால் அதுவுமே பெரிய கெடுதல்கள் எதுவும் பண்ணாது. ஆனால் அதிகமாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குவார். யார்? சனி. இன்னொரு பக்கம் குரு கொஞ்சம் டல் அடிப்பார். ஆனால் உங்களுக்கு கெடுதல்ங்கிறது பண்ணாத ஒரு கிரகமாக முழு சுபராக குரு இருக்கிறதுனால உங்களுடைய நேரடி முயற்சிகள் மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு சர்டிஃபிகேட் யாராச்சும் பின்னாடியிலேருந்து ஒருத்தவங்க உங்களை ரெஃபர் பண்ணுவாங்க. அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்கள் அப்படிங்கிறது பெருகும். இந்த அந்நிய பாஷை பேசுபவர்களாக நல்லது நடக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரியில் நீங்கள் வருவீங்க. முன்பின் அறிந்திராத புதிதாக அறிமுகமான ஒரு நபர் உங்களுக்கு வியாபாரத்தை கொண்டு வருவார், பண வருவாயை கொண்டு வருவார். இப்போ எங்கேருந்தோ ஒரு மேனேஜர் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து உங்கள் ஆஃபீஸில் அமர்ந்து உங்களுக்கு அவர் ப்ரொமோஷனுக்கு எழுதுவார். இவர் தான் நான் பார்த்ததில் ஒழுங்காக ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாளாக கண்ணுக்கு எதுக்க ஒரு 5 வருஷமாக இருந்த மேனேஜர் தராத ஒரு விஷயத்த புதுசாக ஒருத்தர் வந்தவர் திடீர்னு தருவார். அது மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகவே போகுது. அப்போ எந்த விஷயத்தில் நான் ஜாக்கிரதையாக இருக்கணும் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பணம்ங்கிறது உங்களுக்கு கடனாக கிடைக்கும், உதவியாக கிடைக்கும். அதே சமயத்தில் விரய சூழ்நிலையும் அது உருவாக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால விரயங்களுக்கு நீங்கள் கடிவாளம் போட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க. அதிகப்படியான செலவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும். ஆரோக்கிய குறைபாடு ஏதேனும் ஏற்பட்டுச்சுன்னா உடனடியாக மருத்துவரை சென்று சந்திக்க வேண்டும். இதுக்கெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த 1 இயர் பீரியட் உங்களுக்கு ஒரு சேஃபான பீரியட் தான். நீங்கள் ஈஸியாக தப்பிச்சிடலாம், ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் இதற்கு நேர்மாறாக உங்களுக்கு தேவை 10 ரூபா, ஆனால் நீங்கள் கடன் வாங்குறது 100 ரூபா கிடைக்கிது சார், எதுக்கு சார் 10 ரூபாய்க்கு நான் இது பண்ணணும், 100 ரூபாயும் வாங்கிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா மொத்தமாக புதக்குழியில் நீங்களே உங்களை புதைச்சிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சூழ்நிலையும் அந்த மாதிரி நெருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக உங்களுக்கு யாராச்சும் ஒரு ஹெல்ப் ஆஃபர் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஆஃபரை புத்திசாலித்தனமாக உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும்தான் பயன்படுத்திக்கணும். போட்டு மொத்தமாக பிழிஞ்சு எடுத்து அது நாளைக்கு உங்களை போட்டு பிழியும். அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க.
மற்றபடி பெரிதாக ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் பழமை வாய்ந்த முருகன் ஆலயத்திற்கு மிக சரியாக சொல்லணும்னா பழனிக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. முடிந்தவரை அந்த வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க. அப்படி போக முடியலனாலும் பரவாயில்ல, வீட்டில் அருகிலேயே இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த முருகன் ஆலயம் எதுவாக இருந்தாலும் சரி, சென்று மனதார வழிபட்டுட்டு வாங்க. ஏதேனும் கெடுதல்கள் நிகழும் என்றாலும் என்னை அதிலிருந்து மீட்டெடுங்கள் அப்படின்னு மனம் இறைஞ்சி மனம் தாழ்த்தி வேண்டிட்டு வாங்க. ஒரு தாய்கிட்ட ஒரு தந்தைகிட்ட நீங்கள் கேட்குற மாதிரி வேண்டிட்டு வாங்க. நிச்சயம் இறைவன் உங்களுக்கு வழிகாட்டுவார். உங்களை பெரும் சிரமங்களிலிருந்து காப்பாற்றுவார். ஏன்னா இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முன்னெடுப்புகளும் செயல்களும் நாளைக்கு உங்களுடைய குடும்பத்திற்கும் நல்லது பண்ணணும். இப்போ நீங்கள் வாங்கின கடன் சுமைங்கிறது உங்கள் குழந்தைகள் தலையிலையோ உங்களுடைய மனைவியின் தலையிலையோ விடிந்தால் அல்லது உங்கள் கணவனின் தலையில் விழுந்தால் அது எவ்வளோ பெரிய கொடுமையாக இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸையுமே கேர்ஃபுல்லாக எடுங்க. இறைவன் நிச்சயம் உங்களுக்கு துணை இருப்பார். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது உங்களுக்கான கிரகங்கள் ரீதியான பயிற்சி பலன்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? இப்போ இதில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது, ஏன்னா கெடுதலான ஒரு காலகட்டத்தை விட்டு நிறைய பேர் வெளியிலையும் வருவாங்க. ஒரு சில பேர் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளாரையும் போவீங்க. இதில் எல்லா காலத்துலேயுமே பயிற்சி காலங்கள் மட்டும் இல்லாமல் எல்லா காலத்துலேயுமே எனக்கு நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? இன்னும் சொல்லப்போனால் இது நாள் வரைக்கும் எனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லியிருந்தா கூட நடக்க மாட்டேங்குது, ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரம், உங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் நீங்கள் நல்லதையே நாடி சென்று அதற்கான நல்ல விஷயங்களை பெறணும்னா உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா கிரகங்கள் எப்படி அது அதனுடைய வேலையை செய்து கொண்டிருக்குதோ, இப்போ நம்ம ஒரு கிரக பயிற்சி சரியில்லைன்னா கிரகத்தை பிடிச்சி நிறுத்தி வைக்க முடியாது. சுத்தாத, எனக்கு கெடுபலன் தராத, அது வேலையை அது பார்த்துட்டு தான் இருக்கும். பட் அதை தாண்டி எப்படி வெற்றி கொள்வது அப்படிங்கிறது தான், மதி இருந்தால் விதியையும் வெல்லலாம்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்தாங்க. அந்த மதிங்கிறது இந்த இடத்துல எண்கணித ரீதியாக நம்ம அப்ளை பண்ண போகிறோம். உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது உங்களுக்கான இலவச பொது பலன்களாக அந்த பெயர் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்களை சொல்லுவேன். இதில் யாராச்சும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, உங்கள் வியாபாரம் சரியாக போகலைன்னா அந்த வியாபார பெயரையுமே குறிப்பிட்டு அனுப்பலாம். யாராச்சும் பிறந்த குழந்தைக்கு பேர் வைத்திருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு பேர் சரியாக அமைஞ்சிருக்காங்கிறத செக் பண்ணிக்கினாலும் குழந்தையுடைய பிறந்த தேதியோடு அந்த பெயரை எனக்கு அனுப்பி வைக்கலாம். உங்களுக்கான இலவச பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைப்பேன். அந்த பொது பலன்களை என்ன இருக்குங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு மனிதனுக்கு பெயர் சரியாக அமைந்தால் அவனுடைய தலையெழுத்தே மாறும், தலைவிதியே மாறும். அதற்கு உதாரணம் என்னுடைய ஆல்ரெடி என் மூலமாக பலன் பெற்ற ஏராளமான கிளையன்ஸோடைய ஃபீட்பேக்ஸ் தான். ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்ப தான் போகிறேன். அதை பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு புரியும், இதில் இவ்வளோ பெரிய சக்தி இருக்கா, இவ்வளோ பெரிய பலன்கள் இருக்கா அப்படிங்கிறது. ஸோ யாருக்கெல்லாம் இந்த கிரகப்பயிற்சி காலங்கள் சரியில்லாமல் இருக்கோ அல்லது நல்லது நடக்கும்னு சொல்லி நல்லது நடக்கலையோ, நீங்கள்லாம் கவலையப்பட வேண்டாம். உங்களுடைய பெயரை சரியாக அமைத்து கொள்ளும் பொழுது அது நல்லபடியாகவே மாறும். அப்போ பெயர் சரியாக ஏற்கனவே அமைந்திருந்தவர்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். அதை பற்றியுமே நான் உங்களுக்கு இலவச பொது பலன்களை அனுப்பிடுவேன். அப்படி அமையாதவர்களுக்கு என்ன பண்ணணுங்கிறத என்னுடைய அந்த பொது பலன்களுடைய இறுதியில் என்னுடைய கன்சல்டேஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் அனுப்புவேன். அது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த கன்சல்டேஷனை அதன் பிறகு நீங்கள் பெய்டு கன்சல்டேஷனாக எடுத்துக்கலாம். அது வரைக்குமான பொது பலன்கள் நான் உங்களுக்கு இலவசமாக அனுப்பி வைப்பேன். பார்த்து பயன்பெறுங்கள். இந்த 2025 இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை தந்திருக்குன்னே சொல்லுவோம். ஏன்னா இதே செகண்டு நீங்கள் வேறு யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருந்திருக்கலாம் அல்லது வேறு நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருந்திருக்கலாம். இப்போ இது உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்னு சொன்னாலே இந்த பிரபஞ்சம், நீங்கள் வணங்கும் இறைவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தராரு. இனிமேல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் படிப்படியாக முன்னேறணுங்கிற ஒரு வாய்ப்பை தராருன்னு நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நான் கேட்ட அந்த தகவல்கள்லாம் அனுப்பிச்சி விடுங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. 3 நாட்களுக்குள்ளார என்னுடைய பதிலை நீங்கள் பெறலாம். முதலில் வரும் 100 நபர்களுக்கு மட்டுமே என்னால் அனுப்ப முடியும், கால நேரம் கருதி. அதனால் சீக்கிரமாக அனுப்பிச்சி விடுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம்.